ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 4 Star Studios. வாங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான அப்டேட் பார்க்கலாம். ஆயிலெலாம் நான் நார்மலாக தான் ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு அது மேலே சில்வர் கண்டெய்னர்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். இந்த தடவை அதை மாற்றிட்டு ஒரு சூப்பரான ஆர்கனைசர் வாங்கி அதில் நம்ம ஆயிலெலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ரொட்டேட்டிங் ட்ரேயும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 பாட்டில்ஸும் நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் இதுவும் ரெண்டுமே வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருக்கேன். நம்மளோட ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இந்த ஆயிலெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா. இந்த ரொட்டேட்டிங் ட்ரே பார்த்திங்கனாக்கா இதுவுமே வந்து ஆன்லைனில் தான் நான் சூஸ் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், 160 rupees தான். கீழே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. நல்லா ஒயிட் கலரில் நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதே சமயம் நல்ல கனமாகவும் இருந்தது. ரொம்ப லேசான பிளாஸ்டிக் அப்படிலாம் சொல்ல முடியாது, நல்ல கனமாகவே இருந்தது. அதனால் இதில் நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்மளுடைய ஆயிலெலாம் நம்ம வந்து ஒரு ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி வாங்கி அதில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஆயில் டிஸ்பென்சர் அதுவுமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கனாக்கா பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கண்ணாடி பாட்டில் மாதிரியான லுக்கில் இருக்குது. ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் தான். நீங்கள் ஆயில் ஊற்றி வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே பளபளன்னு கண்ணாடி பாட்டில் மாதிரியான லுக்கில் தான் இருக்குது. நல்லா ஹெவியாக இருக்குது. இந்த பிளாஸ்டிக்குமே வந்து ரொம்ப லேசாலெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வரிசையாக அதோடைய அளவெல்லாம் போட்டிருக்காங்க. 1 லிட்டர் அளவு உள்ளே 2 இது வாங்கியிருக்கேன். இதுவுமே 2 சேர்த்து 160 rupees தான். மேலே வந்து இந்த மாதிரி டிஸ்பென்சருக்கு வந்து கேப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே ஓப்பன் ஆயிரும். நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இப்படி கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவும் நல்லா இருந்தது. ஒரு கண்ணாடி பாட்டில் லுக்கில் இருந்தது. நம்ம ஆக்சுவலாக கண்ணாடியிலேயே இதுவும் கிடைக்கிது. அதெல்லாம் வாங்கணுன்னாக்கா நம்ம அவசரத்தில் காலையில் சமைக்கும் போது கை தவறி ஏதாவது கீழே போட்டுட்டோன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கண்ணாடி மாதிரியான லுக்கில் ஆனால் பிளாஸ்டிக்லேயே இருந்ததுனால இதை நான் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதில் வந்து நம்ம ஆயிலெலாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். வரிசையாக கீழேருந்து 100 ml 200 அப்படின்னு சொல்லிட்டு 1000 ml வரைக்கும் போட்டிருக்காங்க. 1 லிட்டர் அளவுக்கு இது கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த ட்ரேயில் வந்து உள்ள ஒரு பேப்பர் போட்டுக்கலாம். அதே ஷேப்பில் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் போட்டுக்கலாம். இப்போது ஒரு கேனில் நான் வந்து டெய்லி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற ரிஃபைண்ட் ஆயில் கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இது 1 லிட்டர் அளவுள்ள ஆயில். இதை அப்படியே கட் பண்ணி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ ஊற்றும் போதே பாருங்கள், உங்களுக்கு அந்த கேனுடைய அந்த மேல்புறம் அந்த இது வந்து உங்களுக்கு நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் ஊற்ற முடியும். ரொம்ப குறுகலாக இருந்ததுன்னா ஊற்றுறது கஷ்டம், பார்த்து ஊற்றணும். இப்போ இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நீங்கள் கடகடன்னு ஊற்றிடலாம். இது ரொம்பவே வசதியாக இருந்தது. அதே மாதிரி ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். இப்போ இதில் எண்ணெயை ஊற்றியாச்சு. ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாஸ் பாட்டில் லுக்லேயே இருக்கும். ஆக்சுவலாக நல்ல கனமான பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக்கில் வந்து எந்த ஒரு வாசனை அதெல்லாம் எதுவுமே வரல, நல்லா இருந்தது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றியாச்சு. 1 லிட்டர் இது கெப்பாசிட்டி கரெக்டாக கொள்ளிருச்சு. இதை அப்படியே ட்ரேயில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய இன்னொரு கேனில் வந்து நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், 1/2 லிட்டர் நல்லெண்ணெயும் ஊற்றிட்டேன். இதையுமே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த 2 பாட்டிலையும் ஆயில் ஃபில் பண்ண பிறகு பார்க்குறதுக்கே ஒரு ரொம்ப நல்ல லுக்காக இருந்தது. இது போக இந்த ட்ரேயில் நம்ம ஒரு சின்ன எவர் சில்வர் கண்டெய்னரில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன கண்டெய்னரில் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு உள்ளேயே செட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டிங்கனாக்கா நமக்கு வந்து தோசையெல்லாம் ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இதையுமே இந்த ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், இது உள்ளேயே செட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இதையும் க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய இந்த ஆயில் ட்ரேயில் நான் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன். இதுக்கப்புறமா ஒரு எவர் சில்வர் டிஃபன் பாக்ஸில் நெய் வச்சுருக்கேன்.
இதுவும் ஆயில் ஐட்டம் தான் அப்படிங்கிறதுனால இந்த ட்ரேயில் இன்னும் கொஞ்சம் இடம் இருந்தது. அதனால இந்த நெய்யையும் நம்ம இதிலேயே வச்சிடலாம். எல்லாமே ஆயில், நெய் எல்லாமே ஒரே இடமா இருக்கட்டும் அப்படின்னு இதில் வச்சுட்டேன். இது போக தேங்காய் எண்ணெய் நான் பெருசாக சமையலுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால இந்த 4 மட்டும் நான் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனே ஒரு லுக்காக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல சும்மா நம்ம கண்டெய்னர்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி வச்சா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி தேடக்கூடிய இந்த குக்கர் விசில் இருக்கு இல்லையா, அதையும் நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன். நம்ம எங்கே இருக்குதுன்னு தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு எடுத்துக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் நான் வச்சுக்கிறேன். முதல்ல இதே இடத்துல ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு எல்லா ஆயிலுமே நான் சில்வர் கண்டெய்னரில் தான் வச்சுருந்தேன். அதுக்கு இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு மாதிரி கிளாஸியாக இருந்தது. அந்த பாட்டிலும் பாருங்கள், கண்ணாடி பாட்டில் லுக்கில் இருந்தது. இந்த மாதிரி ஒரு ட்ரே வாங்கி இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சரில் ஆயில் ஊற்றி வச்ச பிறகு கிச்சனே வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சுது. ஸோ இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். இந்த இடத்துல வைக்கலாம் ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் அப்படின்னா இடம் கொஞ்சம் சின்னதாக இருந்தது. அதே சமயம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா கூட ஸ்டவ்வுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் இந்த மாதிரி முன்னாடி நான் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிட்டேன். இது நம்மளுடைய கிச்சனில் ஒரு புது அப்டேட்னே சொல்லலாம். இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.